கொரோனாவால் மரணமடைந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்கனவே பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று ஒரே நாளில் 25 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பின்னணி விவரம் என்ன? 29 புதிய கரோனா பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டிருப்பதை அடுத்து அந்த மாநிலத்தினுடைய மொத்த எண்ணிக்கையானது 1364 அதிகரித்துள்ளது. மேலும் உயிரிழப்பானது அதிகபட்சமாக 97 உயிரிழப்புகள் இதுவரை அந்த மாநிலத்தில் நிகழ்ந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இன்று அதாவது உயிரிழந்த 25 பேர்கள் கிட்டத்தட்ட 12 பேர் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எனவும் 84% பேருக்கு வந்து டயாபெட்டிஸ் இதயம் தொடர்பான நோய் இருந்தது என்ற ஒரு தகவலையும் மாநில அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்ததுக்கும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவை பொறுத்த அளவில் இதுவரை 20க்கும் மேற்பட்ட அதாவது கண்டெய்ன்மெண்ட் ஜோன் என அழைக்கப்படும் 380க்கும் மேற்பட்ட அதிகம் பாதித்த பகுதிகளாக கண்டுபிடித்து அதனுடைய கண்காணிப்பை மாநில அரசாங்கம் தீவிரப்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 35,000க்கும் அதிகமானோர் வீட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பனர் என்ற ஒரு தகவலையும் மாநில அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது வரலும் இந்தியாவில் மிக அதிகமாக ஒரே நாளில் 25 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டது என்பது இன்றுதான் மகாராஷ்டிராவில் நடைபெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தளவில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக 169 பேர் உயிரிழந்திருப்பதாக இன்று மாலை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது அறிவித்ததும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கரோனாவினுடைய பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் மாநில மற்றும் மத்திய அரசானது ஈடுபட்டு வருகிறது என்பதையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்ததும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரையிலும் இந்த கரோனாவினுடைய பாதிப்பின் காரணமாக உலகம் முழுவதுமே உயிரிழப்புகள் கடந்த 2 நாட்கள் மிக அதிகமாகி கிட்டத்தட்ட 90,000 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, சுசித்ரா, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பார்க்கும் பொழுது மகாராஷ்டிராவில் நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் இன்று மட்டுமே 25 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அங்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் அவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? நிச்சயமாக, அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த அளவில் ஆரம்பம் முதலே கரோனாவின் பாதிப்புகள் மிக தீவிரமாக இருந்ததை அடுத்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அந்த மாநில அரசானது செய்து வந்தது. அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 17 லட்சத்திற்கும் அதிகமானோரை கண்காணிப்பு வலயத்திற்கு கீழ் வைத்ததும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் அனைத்தையுமே மாநில அரசாங்கம் முன்னெடுத்து நடத்தி வந்தாலும் குறிப்பிட்ட அதாவது மிக முக்கியமாக புனே மற்றும் மும்பை ஆகிய 2 பகுதிகளில் சுற்று வட்டாரங்களில் மட்டுமே அளவுக்கு அதிகமான வழக்குகள் ஒவ்வொரு நாளும் அதாவது பதிவாகி வருகிறது என்ற ஒரு தகவலையும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக மும்பையில் மட்டும் 877 வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதனால் பொதுமக்கள் மிக அதிகபட்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் வெறும் வெளியே வரும் பொழுது கட்டாயமாக முகக்கவசத்தை அணிய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் மாநில அரசானது அறிவித்திருக்கிறது. அது தவிர குறிப்பிட்ட நேரங்கள் தவிர மற்ற நேரங்கள் யாரும் வெளியே செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் உத்தரவுகளையும் அந்த மாநில அரசானது பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா. இந்தியாவில் மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக இன்று ஒரே நாளில் 25 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் தாராவியில் 13 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். 2 மரணமடைந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சுசித்ரா வழங்கினார். நன்றி. தமிழகத்தில் மேலும் 96 பேருக்கு